பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நம்ம வேத பாடமாக உன்னதங்களை பற்றி பார்க்க போகிறோம். உன்னதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவன், பேரடைஸ், அதாவது தமிழில் சொர்க்கம், பரலோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த உன்னதங்களில் யார் தங்கியிருக்காங்கன்னா தேவன் உன்னதங்களில் தங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் அநேக தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் வாசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இந்த உன்னதங்களில் தேவ தூதர்கள் மட்டும் இல்லை, நமக்கு தேவன் அநேக ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். எபேசியர் 1:3 பார்த்திங்கன்னா தெரியும், உன்னதத்தில் தேவன் நமக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, தேவன் நமக்கு ஞானத்தையும் ரட்சிப்பு, அப்புறம் பரிசுத்த ஆவியின் நிறைவு போன்ற ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் உன்னதத்தில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவராக இருக்கிறாராம். அதாவது பெரியோர் சிறியோர் போன்றவர்கள் பாகுபாடு இல்லாமல் தேவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உன்னதங்களை வைத்திருக்கிறாராம். அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தையும், அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி, அதாவது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும்படி நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறவராக இருக்கிறாராம். அதுக்கப்புறம் நித்திய ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா, நம்ம மரிச்சதுக்கப்புறமா பரலோகத்தில் நம்ம தேவனோடு இருக்கும்படி நித்திய காலமாக நம்ம தேவனோடு இருக்கும்படி நமக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் தேவனோட உறவு, இந்த உறவு எப்படி பார்த்திங்கன்னா, அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கிற பாக்கியத்தை தேவன் உன்னதங்கள் நமக்கு வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு பார்த்திங்கன்னா, சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிற பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். நம்முடைய சகல பாவத்தையும் தேவன் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாகிற பாக்கியத்தை தேவன் இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மூலமாக நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பார்த்திங்கன்னா, தேவ சித்தத்தை செய்ய நம்ம வல்லமையும் பசுத்தத்தையும் தேவன் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதுக்குன்னா, தேவ சித்தம், வல்லமையை, பசுத்தத்தையும் தேவன் தரும்படி நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் கொடுக்குறார். வல்லமைன்னு பார்த்திங்கன்னா, தேவ சித்தத்தை செய்கிற வல்லமையும் தேவன் நமக்கு தரார். அப்போ இந்த வல்லமை நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு, அதாவது எல்லாத்தின் மேல் அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்து அந்த தேவ சித்தத்தை செய்கிற வல்லமையை தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார். அப்போ உன்னதங்கள் பார்த்திங்கன்னா, அது உயர்ந்தவையாக இருக்கிறது, உயர் நிலையில் இருக்குது, அது மகிமையாக இருக்குது, அது மேன்மையாக இருக்குது. தேவன் அந்த உன்னதத்தில் எல்லாவற்றிற்கும் மேலானவராக